சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சூரிய சக்தி பம்ப் வைத்திருப்பவர்களுக்கு மின் இணைப்பு தொடருமா? வெளியான புதிய உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் சூரிய சக்தி பம்ப் செட், அதாவது சோலார் பவர் பம்ப் செட் வைத்திருப்பவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டாம் என தமிழ்நாடு மின்கழகம் உத்தரவிட்டது. மேலும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த உத்தரவு பின்னர் வாபஸ் பெறப்பட்டது. தற்போது விவசாய பொறியியல் துறை மற்றும் பிற அமைப்புகளுடன் ஆலோசித்து புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2021 முதல் 1.69 லட்சம் விவசாயிகள் இலவச மின் இணைப்பு பெற்றுள்ளனர். மேலும் 3 லட்சம் பேர் இன்னும் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின் சேவையில் புதிய திருப்பமாக தமிழகத்தில் விவசாயிகளுக்காக வழங்கப்படும் இலவச மின்சார சேவையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், அதாவது டான்ஜெட்கோ சமீபத்தில் புதிய உத்தரவை வெளியிட்டது. ஏற்கனவே சூரிய சக்தி பம்ப் செட் வைத்திருப்பவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டாம் என்ற அந்த உத்தரவு விவசாயிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியான சுற்றறிக்கையில் சூரிய சக்தி பம்ப் செட் வைத்திருக்கும் விவசாயிகள் இலவச மின்சாரத்திற்காக விண்ணப்பிக்க முடியாது என்றும் அவர்களுக்கு LT3A அதாவது பிரிவின் கீழ் மட்டும் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்த பிரிவில் முதல் 500 யூனிட்டுகளுக்கு ரூபாய் 4.80, அதற்கு பிறகு ரூபாய் 6.95 கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் கிலோவாட் ஒன்றிற்கு ரூபாய் 150 நிலையான கட்டணமும் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த உத்தரவு விவசாயிகள் மீது அநீதி என பலர் கண்டனம் தெரிவித்தனர். இலவச மின்சாரத்திற்காக ஆண்டுகளாக காத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு இது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஆலோசகர்களும் விவசாயி சங்கங்களும் வலியுறுத்தின. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அந்த சுற்றறிக்கையை வாபஸ் பெற்றது. 2025 ஏப்ரல் 16ஆம் தேதி புதிய சுற்றறிக்கை ஒன்றை டான்ஜெட்கோ வெளியிட்டு முந்தைய உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. விவசாய பொறியியல் துறை மற்றும் பிற தொடர்புடையவர்களுடன் கலந்தாலோசித்து புதிய வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தது. இந்நிலையில் 2021 முதல் தற்போது வரை தமிழக அரசு 1.69 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகளை வழங்கியுள்ளது. ஆனால் இதுவரை சுமார் 3 லட்சம் விவசாயிகள் இலவச மின்சாரம் பெற காத்திருக்கிறார்கள். குறிப்பாக பலரும் தங்களது தேவையை நிறைவேற்ற சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் அல்லது டீசல் பம்ப் உபயோகித்து வருகின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.